10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 செயற்கை நுண்ணறிவு 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அவற்றுள் ஒன்று செயற்கை நுண்ணறிவு. இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தக்க மாறுதல்களைச் செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள். அதற்கு வேர்ட்ஸ்மித் அதாவது எழுத்தாளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இனிமேல் செயற்கை நுண்ணறிவுதான் ஆளப்போகிறது. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு. 2016இல் IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ரோபோ ஆகும். இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கியுள்ளது. இது ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். பெருமாள் திருமொழி வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியனே. இப்பாடலை எழுதியவர் குலசேகர ஆழ்வார். சொல்லும் பொருளும் சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு. வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்கோடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். நூல்வெளி 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000ல் 691வது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. பரிபாடல் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்லக் கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். செந்தீ சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலைஇய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இப்பாடலை எழுதியவர் கீரந்தையார். சொல்லும் பொருளும் விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன்பெயல் குளிர்ந்த மழை ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு. இலக்கணக் குறிப்பு ஊழ் ஊழ் அடுக்குத் தொடர் வளர் வானம் வினைத்தொகை செந்தீ பண்புத்தொகை வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் கிளர்ந்த கிளர் கூட்டல் இத் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஆ கிளர் பகுதி இத் சந்தி இத் இந்த் ஆனது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஆ பெயரெச்ச விகுதி.
நூல்வெளி பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. இப்பாடலை எழுதியவர் கீரந்தையார். பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் 24 பாடல்களே கிடைத்துள்ளன. அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் 1924ஆம் ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். அண்டப் பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆகப் பெரியோன் தெரியின். இப்பாடலை எழுதியவர் மாணிக்க வாசகர். இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். விண்ணை தாண்டிய நம்பிக்கை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இங்குள்ள கோளரங்கம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது. இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்பட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் பக்கவாதம் என்னும் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்ட பின் 53 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். 1985 முதல் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார். இறுதியாக உடலில் கன்னத்தின் தசை அசைவும் கண் சிமிட்டல் மட்டுமே இருந்தன. கன்னத் தசையசைவு மூலம் தன் கருத்தை தட்டச்சு மூலம் கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பேரண்டம், பெருவெடிப்பு, கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை ஆகும். இப்பேரண்டம் பெரு வெடிப்பினால் உருவானது என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும், ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்கிறார் ஜான் வீலர். கருந்துளை பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு எனப்படுகிறது. ஐன்ஸ்டீன், நியூட்டன் போன்றோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் ஆவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நியூட்டன் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங் வகித்துள்ளார். ஹாக்கிங் கருந்துளையை படைப்பின் ஆற்றல் என்றார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகள்: ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, வுல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, அமெரிக்காவின் அதிபர் விருது. சிறப்புகள்: 2012ஆம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா நாயகன் என்ற சிறப்பை பெற்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்த தலைமுறை, பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1988இல் 1 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி சாதனை படைத்தது. ஹாக்கிங் கலிலியோ நினைவு நாளில் பிறந்தவர். ஐன்ஸ்டீன் பிறந்த நாளில் மறைந்தவர். வாசகங்கள்: அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். இதனை கூறியவர் ஐன்ஸ்டீன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழிகள் அதில் இருக்கவே இருக்கிறது. இதனை கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். முகம் தெரியா நபரிடையே இனம் புரியா உறவுமுறை நட்பென்னும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும். இதனை கூறியவர் டெபோரா பர்னாத், இலங்கை தமிழ் கவிஞர். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே. இதனை கூறியவர் பாரதியார். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு.
கலைச்சொல் அறிவோம். நானோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதாக்கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். நூலாசிரியர். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் ச. தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீபன் ஹாக்கிங்.